கண்டருளவேயும் பூண்டது நாகம் புறம் அடங்காரங்க மாடல் வேணி இங்குமா மாடங்கள் மாளிகைகள் மீதடு கொடிமதியும் தீண்டி வந்த திருநல் வேலையுரை செல்வர்காவே நாடும் இன்னிசையால் தமிழ் வளப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாழம் இருந்து அவன் பாடலுக்கு இறங்கி தன்மையாளனை என் மனக்கருத்தினை ஆடும் பூதங்கள் பாடலிருந்தாட அரங்கந்தனல் எங்கனும் இறஞ்சும் அரங்கந்தனல் எங்கனும் இறஞ்சும் கோயிலில் பெரும் கோயிலில் உள்ளானை கோலைக்காவினில் கண்டுகொண்டேன் கோயிலில் பெரும் கோயிலில் உள்ளானை கோலைக்காவினில் கண்டுகொண்டேன் மண்ணாய் நின்று மணியாய் பிழைந்து பொன்னாய் தொழில்ந்து பித்தாய் பிழைந்து காஞ்சியாம் எனும் மாநகரே கத்தியே காஞ்சியாயனும் மாநகரே கட்சியே பொன்னாய் விளைந்து மணியாய் விளைந்து பித்தாய் விளைந்து ஞானமே உருவெடுத்த கட்சியே காஞ்சிவால் பெறுவே காஞ்சிவால் பெறுவே கற்பனை கடந்த ஜோதியே கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமலையின் சிரத்தின் மேலா சிற்பர ஓமமாகும் திருச்சிற்றம்பலத்துணிந்து பொற்புடம் நடனம் செய்கின்ற உங்களல் போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் நஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி பூங்குழலால் காமாட்சி பூங்குழலால் அபிராமி பூங்குழலால் காமாட்சி பூங்குழலால் அபிராமி பூங்குழலால் காமாட்சி பூங்குழலால் அபிராமி கடைக்கங்களே சுமரும் இன்னும் சற்று நேரத்திலே தீபாராதனை நடைபெறுகிறது. தீபமங்கள ஜோதி நமோ நம என்கிற விதத்திலே மங்கள ஜோதி மங்கள ஹாரதி தாமிரபரணி புஷ்கர நிறைவு விழா ஹாரதியை செய்ய இருக்கிறார்கள். இந்த புஷ்கர விழாவிற்கு துவக்க விழாவிற்கு பல லட்சம் மக்கள் பல்வேறு ஊரிலிருந்து வந்து கலந்து கொண்டார்கள். பல்வேறு படித்துறைகளிலே சிறப்பான முறையிலே பூஜைகள், ஹோமங்கள், அன்னதானங்கள், கச்சேரிகள், கலை நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு சமய சமுதாய நிகழ்ச்சிகள் மூலம் இந்த தாமிரபரணி புஷ்கர விழா பழமையான சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டதாக இருந்தாலும் புதியதாக தகவல் தெரிந்து மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள். தற்பொழுது இந்த நிறைவு விழாவும் சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். இன்றைய சோமவார தினத்திலே பல நாட்களாகவே இங்கு புடாஞ்சன சுவாமி கோமதி அம்பாள் சமேத புடாஞ்சன சுவாமி கோவில்களிலே தினசரி வேள்விகள் நடத்தப்பட்டு சூரசம்ஹார விழாவும் சிறப்பாக ஸ்கந்த சஷ்டியை ஒட்டி நடத்தி இன்றைக்கு
விசேஷ அபிஷேகங்கள்லாம் நேற்றைக்கு நடத்தி இன்றைக்கு இந்த ஆரத்தி விழா, அதாவது இந்த ஸ்நான கட்டத்தையே நன்றாக, அதாவது ஆன்மீகமாக மந்திரங்களை சொல்லி தீபாராதனை காட்டப்பட இருக்கிறது. லௌகீகமான அலங்காரங்களையும் சிறப்பான முறையிலே இங்கு அமைத்திருக்கிறார்கள். நம்முடைய கோவில்களையும் மண்டபங்களையும் படித்துறைகளையும் நாம் சிறப்பான முறையிலே பராமரித்து பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து தகவல்களையும் தெரிவித்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது விடுபட்ட தொடர்புகள், கலாச்சார தொடர்புகள் புதுப்பிக்கப்படுகின்றன. மறுபடியும் முன்னர் இருந்ததை விட அதிகமாகவே ஈடுபாடும் சிலருக்கு ஏற்படுகிறது. இன்றைக்கு தகவல்களை தெரிவிப்பதற்கு பல சாதனங்கள் இருக்கின்றன. தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் நமக்கு தேவை. கும்பாபிஷேகத்தையும் பார்க்கலாம், ஹோமங்கள் வேள்விகளையும் பார்க்கலாம். இது போன்ற படித்துறைகளிலே நடைபெறக்கூடிய சிறப்பான ஏற்பாட்டுடன் மீட்பு பணிகள் துறை அவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, இந்த சிறப்பான ஏற்பாட்டுடன் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் பார்க்கலாம். நாம் எந்த நிகழ்ச்சிகளை பார்க்க விரும்புகிறோம், முயற்சி செய்கிறோம் என்பதை பொறுத்து இருக்கிறது. வசதிகள் வர வர நம்முடைய கலாச்சாரத்தினுடைய பிரச்சாரமும் அதிகரிக்க வேண்டும். முன்காலத்திலே வாகன வசதிகளோ இது போன்ற பிரச்சார வசதிகளோ குறைவு. ஆனாலும் காசியிலிருந்து ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்திலிருந்து காசி செல்வதற்கு பாத யாத்திரை மண்டபங்கள் அமைத்து, சத்திரங்களை அமைத்து, காசிக்கு சென்று வந்த பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு விஸ்வநாதன் என்றும், ராமேஸ்வரம் சென்று வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ராமநாதன் என்றும் இப்படியெல்லாம் பெயரை வைத்து, அன்னபூர்ணா, விசாலாட்சி, இப்படியெல்லாம் அம்மனுடைய பெயரையும் சுவாமியுடைய பெயரையும் வைத்து பக்தி பூர்வமாக அந்த சந்ததி சந்தானம் நம்முடைய பரம்பரை என்பது இறைவனுடைய அருளால் அமைகிறது என்கிற திடமான நம்பிக்கையுடன் பழங்காலத்திலிருந்து இந்த கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய பழக்கம் இருந்து வருகிறது. இந்த திருப்பணி மருதூர் இன்றைக்கு கிராமமாக இருந்தாலும் அழகான கோவில், பிரம்மாண்டமான கோவில், பிராகாரங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றன. இந்த இடத்திலே பெரியவர்களுடைய மனதிலே இடம் பிடித்த இந்த இடத்திலே இந்த விழா சிறப்பான முறையிலே புடாந்திர கஷேத்திரத்திலே நல்ல முறையிலே நடத்தியிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த பகுதியிலே 12 வருஷத்திற்கு ஒரு முறை இந்த விழாவை சிறப்பாக நடத்தி ஒவ்வொரு குரு பயிற்சி சமயத்திலேயும் அதை நினைவுபடுத்தும் விதத்திலே கும்பகோணத்திலே மாசி மகம் நடத்துகிறார். 12 வருஷத்திற்கு ஒரு முறை மகாமகம் நடத்துகிறார்கள். அதுபோன்று இந்த பகுதியிலே தாமிரபரணியிலே இந்த புஷ்கர விழாவை நினைவுபடுத்தும் விதமாக வருஷா வருஷம் அந்த குரு பயிற்சி சமயத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி 12 வருஷத்திற்கு ஒரு முறை பானதீர்த்தத்திலிருந்து ஆரம்பித்து எங்கு உற்பத்தி ஆகிறதோ அங்கிருந்து ஆரம்பித்து களவிலே சங்கமமாகக்கூடிய இடம் வரையிலே இந்த விழாவை இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் இங்கிருந்து வேலைக்காகவும் வியாபாரத்திற்காகவும் வெவ்வேறு தொழில் நிமித்தமாகவும் வெளியிலே சென்றிருக்கக்கூடிய மக்களும் இணைந்து வந்து இந்த பகுதி தொடர்ந்து ஆன்மீக பகுதியாக, புண்ணிய கஷேத்திரங்களுடைய பகுதியாக, அந்த புண்ணிய கஷேத்திரங்கள் எல்லாம் தினசரி பூஜைகள் நடைபெற்று அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று இங்கு நல்ல பக்தி மேலோங்கி அதன் மூலம் இந்த விழாவின் மூலமாக
இரண்டு விதமான நன்மைகளும் ஏற்படுகின்றன. ஒன்று, பொருளாதார விவசாய வளர்ச்சி, நீர் கஷ்டம் இல்லாமல், வறட்சி இல்லாமல் நல்ல வளர்ச்சி ஏற்படுவது. இரண்டாவது, ஒவ்வொரு மனிதர்களுடைய மனதிலேயும் இருக்க வேண்டிய பக்தி உணர்வு, இறைவனுடைய சிந்தனை, நல்லோர்களை மதித்தல், நம்முடைய கலாச்சாரத்தை தினசரி அன்றைய தினங்களிலே குடும்பங்களிலே சொல்லிக் கொடுத்து வந்தார்கள். இன்றைக்கு அதற்கான வாய்ப்பும் சூழல் இருக்கிறது. சூழல் அனுகூலம் இல்லாத சூழல் இருக்கிறது. அனுகூலமான சூழல் ஏற்பட்டு அந்த ஆர்வம் அதிகரிக்கப்பட வேண்டும். இந்த ஆரத்தி விழா வழக்கத்தை பார்த்தது கங்கா ஆரத்தி. ஆனாலும் இந்த பட்டர்கள் 2 பேர்களும், அது குறிப்பாக இந்த நெல்லை பட்டர் அவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி, சங்கீதத்துக்கு தகுந்த மாதிரி அது காண்பித்து, அதாவது ஆர்வம் இருக்கிறது, வேஷம் என்பது இல்லை. எங்கு நல்லது இருக்கிறதோ, நல்ல இசை இருக்கிறதோ, அதை பற்றி இசைவு இங்கு இருக்கிறது, அசைவும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. அதாவது அங்க சேஷ்டிதம், நல்லதை விரும்பக்கூடிய அந்த ஒரு பண்பு. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கேயோ ஹரித்வாரத்திலே காண்பிக்கக்கூடிய ஆரதியை இங்கு தொடர்ந்து இங்கேயும் அது போன்று காண்பிக்கிறார்கள் என்றால் மக்கள் அன்புடன் தான் இருக்கிறார்கள். மக்கள் நல்லதை ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறார்கள். நாம் அதை கிடைக்க செய்ய வேண்டும். அந்த விதத்திலே இது போன்ற க்ஷேத்திரங்களை நல்ல வசதியோடு, இங்கு வேண்டிய மக்களுக்கு வேண்டிய வசதிகள், ஊர் மக்களுக்கு வேண்டிய வசதிகளோடு இந்த ஊரை புதுப்பிக்கும் பொழுது மறுபடியும் இந்த நெல்லை சீமையிலே, தாமிரபரணி கரையிலே பழைய கலாச்சாரம் மேலும் வளர்வதற்கான அறிகுறிகளும் அதற்கான சூழ்நிலையும் மேலே வளரும். இந்த அரிய நிகழ்ச்சியை நல்ல முறையிலே அனைவரும் இணைந்து நடத்தியிருக்கிறீர்கள். இது போன்ற ஒரு கலாச்சாரத்திலே ஒரு ஆர்வம், பக்தி இந்த பகுதியிலே பெரியவர்களுடைய ஆசையால் மேலும் வளர்ந்து இந்த அருமையான நிகழ்வை மனதிலே கொள்ளும் விதத்திலே இது போன்ற நிகழ்ச்சிகளை அடிக்கடி நடத்தும்படியாகவும், வரக்கூடிய புஷ்கரத்தை இந்த 12 வருஷத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த புஷ்கரத்தையும் சிறப்பான முறையிலே ஒரு நிரந்தர ஏற்பாட்டுடன் நல்ல முறையில் நடத்தி, இது தாமிரபரணியின் மூலமாக அருளும் பொருளும் பெற்று வாழ்க்கையிலேயும் முன்னேறி ஆன்மீகத் துறையிலேயும் முன்னேறுவதற்கான நல்ல அருளை பெறுவதற்கு தாமிரபரணி தேவியை பிரார்த்திக்க வேண்டும். ஹரசங்கர ஜெய ஜெயசங்கர. வெற்றிவேல் முருகனுக்கு. வான்முகில் விடாது பெய்க, மலைவளம் சுரக்க, வண்ணம் கோன்மை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓண்க, தத்தவம் வேள்வி மல்க.